என்னது இது? முனியம்மா விடிஞ்சு இப்படி படுத்து கிடக்குறா. என்னாச்சுன்னு தெரியலையே. முனியம்மா, அடியே முனியம்மா, ஏன் இப்படி மல்லாக்க படுத்து கிடக்குற? முனியம்மா. ஐயோ சாமி, பேய் பேய், சாமி காப்பாத்து சாமி, என்னைய பேய் பேய் பேய். அடியே, என்னைய பார்த்து எதுக்கு நீ பேய் பேய்னு அலறிக்கிட்டு இருக்கற? என்னடி கிறுக்கு பிடிச்சிருச்சா உனக்கு? நேத்து நைட்டு தான் ஊருக்குள்ள பேய் வந்துட்டு போச்சு. நீ புசு புசுன்னு தூங்குனவ இன்னும் வெளியே தூங்கிட்டு இருக்கற. பேய் பேய்ன்னு இருக்கற. முத எழுந்திரிடி. ஊரையே பாடா படுத்துனவ என்னமோ இவ படுத்து கிடக்குறா, ஒண்ணும் முடியாதவ மாதிரி. ஐயோ சாமி, நெசமாதான் சொல்றேன்டி, நான் பேயை பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல எனக்கு. உசுரே போன மாதிரி இருக்குது. யாராச்சும் ஏதாச்சும் வந்து பாருங்கடி. அடியே, பேய பாத்தியா? ஊரே பேய பார்த்துச்சு நேத்து நைட்டு. என்னமோ நீ மட்டும்தான் பார்த்த மாதிரி. என்னதாண்டி நடந்துச்சு உனக்கு? ஊரெல்லாம் சேர்ந்து அந்த பேய விரட்டினது பத்தாதா? நாங்கெல்லாம் எவ்வளவு தைரியமா அதை விரட்டினோம் தெரியுமா? நீ தான் வீட்டுக்குள்ள பயந்துட்டு உட்கார்ந்துருந்தவ. அடியே நெசந்தாண்டி சொல்றேன், நீ நேற்று நைட்டு பேய் அடிச்சிருச்சுடி. கை கால்லாம் நடுங்குது, ஒன்றும் முடியலடி. குளிர்ச்சரம் வந்தாப்புல இருக்குது. யாராச்சும் வந்து எதையாச்சும் பண்ணி என்னை காப்பாத்துங்கடி. சரி சரி, போய் உட்காரு, நான் யாரையாச்சும் கூட்டிட்டு வரேன். அடியே, எல்லாரும் இங்க வாங்கடி, செய்தி கேளுங்கடி. இந்த முனியம்மாவை பேய் அடிச்சிருச்சாமா. பயந்துட்டு உட்கார்ந்துருக்கிறா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறா. எல்லாரும் வந்து என்னன்னு கொஞ்சம் பாருங்கடி. என்னது, அவளை பேய் அடிச்சிருச்சா? ஊரையே அடிச்சு உலையில போட்டவ அவளை பேய் அடிச்சிருச்சுன்னா யாராச்சும் நம்புற மாதிரி இருக்குதா? என்னதான் நடந்துச்சாமா? என்ன முனியம்மா உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிற? என்ன ஆச்சு? அடியே வடச்சா, ஏண்டி கேட்குறேன்? என்னைய பேய் அடிச்சிருச்சுடி, எப்படியாச்சும் என்னைய காப்பாத்துடி. சரி வாங்கடி, முனியம்மாவை பேயோட்டுற மந்திரவாதிகிட்ட கூட்டிகிட்டு போகலாம். காட்டுக்குள்ளே இருக்கிறான்னு சொன்னாங்க. சுடுகாட்டில் இருக்கானோ காட்டில் இருக்கானோ விசாரிச்சுட்டு போகலாம். ஜானி பாப்பா, எதுக்கு இந்நேரத்தில் இங்கே வந்திருக்கிறோம்? எனக்கு ஒன்றும் தெரியலையே கண்ணு. என்ன கண்ணு இன்னைக்கு பண்ண போகிற? முருகா, இன்னைக்கு செம கூத்து இருக்குது. முனியம்மாவை இன்னைக்கு வச்சு செய்ய போகிறோம். நான் தான் சாமியார், நீ தான் எனக்கு அசிஸ்டண்ட்டு. பேயாவா வர்றா பேயா? இன்னைக்கு பேய் ஓட்டுறதுல அவளை போட்டு வாங்குன்னு வாங்குறனா இல்லையான்னு பாரு. அப்படிங்களா மணி? சரி இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம். முனியம்மாவா நம்மளான்னு பார்த்துடலாம். ஜும்பலக்கா பம்பலக்கா, பம்பலக்கா ஜும்பலக்கா. கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்து தீக்குள்ளே போடுறா. என்ற அசிஸ்டண்ட்டு சீக்கிரம் போடு. இன்னைக்கு ஒரு புது வரவு இருக்குதுடா, புது வரவு இருக்குது. அதுக்கு நம்ம செமத்தையாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஓதுடா மந்திரத்தை, பாடுறா பாட்டை. அடியே முனியம்மா, வாடி வசூல் வெட்டி முனியம்மா. இன்னைக்கு தான் வழி தெரிஞ்சிச்சா? நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் என்னைக்கோ என்கிட்ட வந்திருக்கணும், இன்னைக்கு தான் வந்திருக்கிற. சாமி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி. வசமாக ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டேன். எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க சாமி, எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க. உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன். சரி முனியம்மா, உன்னை நான் காப்பாற்றிடுறேன். ஆனால் என்கிட்ட உண்மை எல்லாத்தையும் நீ சொல்லிடணும், சரியா? நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேங்க சாமி. சீக்கிரமாக என்னை காப்பாற்றுங்க சாமி, எனக்கு ஒரே பயமாக இருக்குது. எவனெல்லாம் உன்னால் தற்கொலை பண்ணிக்கிட்டான், எவளெல்லாம் துக்குல தொங்குனா, அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் முத கொடு. அப்போ தான் எனக்கு யார் உன்னை இப்படி ஆட்டி படைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ஐயோ, இவர் வேற என்னென்னத்தையும் கேட்குறாரே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சாமி, நான் ஒன்றும் ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ணலைங்க. வட்டி கொட்டு சம்பாரித்தேன், அவ்வளோதான். கொஞ்சம் எச்சு வட்டி வாங்கினேன். அதனால் ஊருக்குள்ளார ஒரு 4-5 பேர் ரொம்ப கடன் தொல்லை தாங்க முடியாமல் செத்து போயிட்டாங்க. அவங்களையும் விட்டு வைக்காமல் அவங்க பசங்கக்கிட்டேருந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா காசையும் வசூல் பண்ணேன். அவ்வளோதானுங்க நான் பண்ணது. என்னை விட்டுருங்க சாமி, என்னை காப்பாற்றிடுங்க. நான் எவ்வளோ காசு வேணாலும் உங்களுக்கு கொடுத்துறேன் சாமி. இது பத்தாதா முடியம்மா? நீ போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் பேய் உன்னை ஆட்டுதுன்னு நினைக்கிறேன். ஜும்பலக்கா பம்பலக்கா வந்துடு பேயே, முனியம்மாவை ஆட்டுற பேய் வந்துரு பேயே. பம்பலக்கா ஜும்பலக்கா வந்துடு பேயே, சீக்கிரம் வெளியே வந்துரு பேயே. யார் நான் கூப்பிட்டது? முனியம்மாவை ஒரு புடி பிடிக்கலான்னு வந்திருக்கிறேன். ஐயோ, இது என்னடி? நிஜமாலுமே பேய் வந்திருக்குது. இங்கே பாரு பேயே, முனியம்மா என்கிட்ட சரண்டர் ஆயிட்டா. இனிமேல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு என்னமோ நீ டபுளாக தெரியறியே, ஏதோ ஒரு தில்லாலங்கடி பண்ணி வச்சிருக்கிற. என்ன என் முன்னாடி ஒரு சுயரூபத்தை காட்டிரு. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. நல்ல வேலைக்காரி தான் நீ. அவளை நாங்கள் நிறைய இன்னும் டார்ச்சர் பண்ண வேண்டியது இருக்கு. கண்டிப்பாக நீ அவளை எங்ககிட்ட கொடுத்துதான் ஆகணும். என்ன முடியுமா, நீ பண்ண தப்புக்கெல்லாம் பேசாமல் அவங்ககிட்டயே போய் சரண்டர் ஆயிடுறியா? ஐயோ சாமி, என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க சாமி. நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் என்னை விட்டுருங்க சாமி. நான் நல்லவளா இருக்கிறேன் இனிமேல். என்னது, நீ நல்லவளா மாறியா? அதை எப்படி நாங்க நம்புறது?
ஆமாம் முனியம்மா, நீ நல்லவளா மாறுறேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பேய் எப்படி நம்பும்? ஐயோ சாமி, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் இனிமேல் வட்டிக்கே விட மாட்டேன். வட்டி தொழிலையே விடுறேன். நான் கொடுத்த அசலை மட்டும் கொடுத்தா போதும். யாருக்கிட்டேயும் நான் வட்டியே வசூல் பண்ண போகிறதில்ல. இனிமேல் என் வட்டி தொழிலே பண்ணல. என்னை விட்டுருங்கப்பா. அடடே, இது நல்ல ஆப்ஷனாக தானே இருக்குது. லுக், 2 பேய்ஸ், உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அவள் நல்லவளாக மாறுறேன்னு சொல்லிட்டா, வட்டி தொழில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. ஸோ இனிமேல் எப்போயாச்சும் வட்டி விட்டா அப்படின்னா நீங்கள் உடனே வந்து முனியம்மாவை தூக்கிட்டு போயிருங்க. நானும் ஹெல்ப் பண்ண வர மாட்டேன். ஊரில் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இதுதான் நம்மளுக்குள்ள டீல். ஓகேயா? எனது டீலா? பேய் கூடவா? இதெல்லாம் ஓவரா இல்ல. நாங்களாம் டீலுக்கு வர மாட்டோம். நாங்க செத்து போயிட்டோம். நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் முனியம்மாவை. இங்க பாரு வயசான பேயி, நம்ம தான் செத்து போயிட்டோம். இனிமேலாவது எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். இந்த முனியம்மா நல்லவளா மாறேன்னு சொல்லியிருக்கா. நம்ம எப்பவுமே அவளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். எப்பயாச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணா நம்ம உடனே போய் அவளை பிடிச்சிடலாம். எனக்கும் இது சரின்னு தான் தோணுது. நீயும் ஒத்துக்கோ. அட போமா நீ. முனியம்மாவாவது திருந்துறதாவது. நான் அவ பின்னாடியே தான் இப்படியும் சுத்திக்கிட்டே இருப்பேன். முனியம்மா, எப்படியோ பேய்கிட்ட டீல் வச்சுருக்கேன். நீ நல்லவளாக இருந்தால் ஆயுசு உனக்கு கெட்டி, இல்லைன்னா நீயும் போய் சேர வேண்டியதுதான். என்ன முடிவுன்றதை நீயே பார்த்துக்கோ. இனிமேல் என்னையை விட்டுரு. நீயாச்சு பேயாச்சு. பாரி, சாமியார் செமையா ப்ளே பண்ணியிருக்காரு. முனியம்மாவையும் காப்பாத்தி பேய்களையும் கூடவே துரத்து விட்டுருக்கிறாரு. எப்பேற்பட்ட ப்ளே இது! இதுக்குதான் இந்த சாமியார் எப்பவுமே நம்ம ஊருக்கு வேணுங்கிறது. ரொம்ப நன்றிங்க சாமி. நான் இனிமேல் நல்லவளாக இருப்பேங்க சாமி. அப்பாடா, ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிருச்சு முருகா. கிளம்பலாமா? அடியே ஜான்வி, என்ன உன் கூத்தெல்லாம் முடிச்சிட்டியா? போகலாமா? வா கிளவி, உன்னால தானே இது எல்லாமே நடந்துச்சு. என்ன இப்போ சந்தோஷமா? ஊரில் இனிமேல் முனியம்மா தொல்லை இருக்காது. உன் ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ நீயும் ஹாப்பி தானே? ஹாப்பி தான், ஹாப்பி தான். வாடி வீட்டுக்கு போகலாம்.